எனக்கு ரொம்ப பொங்கல் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்துச்சு. நான் கடைக்கு போயிட்டு, "பச்சரிசி குடுங்கண்ணா" அப்படின்னு கேட்குறேன். அவரு என்ன சொல்றாரு, "அம்மா அம்மா பொங்கலை விட சாம்பார் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீ வேணா அந்த துவரம் பருப்பு வாங்கிட்டு போவேன்" அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேரு, "இட்ஸ் ஓகே" நன்னாவே சொல்லிட்டாரு. பரவாயில்ல நம்மளுக்கு புடிச்சா என்ன, ஒரு நாள் சாம்பார் சாப்பிட்டுப்போம், துவரம் பருப்பு வாங்கிட்டு போவோம். ஒரு சிலர், "நான் என்ன கேட்டேன்? நீங்க என்ன தர்றீங்க எனக்கு? நான் கேட்டதை குடுங்கன்னு" சண்டை போடுவாங்க. இதே தான் உங்க ரிலேஷன்ஷிப்லயும் நடக்குது. நீங்க ஒரு ஒரு டைம் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இதான் வேணும்னு நீங்க கேட்பீங்க. அவங்க இதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு தருவாங்க. ஒரு சில டைம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவீங்க. ஒரு சில டைம் சண்டை போடுவீங்க. நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு தரீங்கன்னு. அதனால நிறைய கிளாஷஸ் வரும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செய்யுங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்குற இடத்துல இருங்க. நீங்க ஒண்ணு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துடும். அதனால அவங்க உங்களுக்கு தர தயங்கவே மாட்டாங்க. நீங்க என்ன கேட்டாலும் தந்துடுவாங்க.